சங்கீதம் 69:33 வசனத்தில் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 72:4 வசனத்தில் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை அவர் நொறுக்குவார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த வார்த்தையெல்லாம் நாம் வாசிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்கிறவராய், நியாயம் செய்கிறவராய், அற்புத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால் நாம் அவரை முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்க கர்த்தர் வழி நடத்த நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதம் 139, 30, 31 வசனங்களில் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும் அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. கர்த்தரை முழுமையாய் அறிந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதிக்காமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தால் அவர்கள் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் தங்கள் சிந்தைகளினாலே வீணராய் போவார்கள். அவளுடைய இருதயம் இருளடைந்து போகும். இருதயத்தில் பாரங்களும் கவலைகளும் உருவாகி ஜெபிக்க முடியாத நிலைமையை உருவாக்கும். கவலை என்பது பொல்லாத ஒரு நோயாகும். கவலை எலும்புகளை உருக்கும், ஆயுளை குறைக்கும். வயதான ஒருவர் ஒரு பாரமான மூட்டையை தூக்கி கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தார். அவர் படும் வேதனையை தேவதூதன் ஒருவன் கண்டு அவருக்கு உதவி செய்ய முன்வந்தான். ஐயா, மூட்டையில் இருப்பது என்ன என்று கேட்டான். அந்த வயதானவர் துக்கத்தோடு, ஐயா, இம்மூட்டை என்னுடைய நேற்றைய கவலைகள் மட்டுமல்ல, நாளைய தினத்தை எதிர்நோக்கி இருக்கும் பயங்கள் என்றார். தேவதூதன் மூட்டையை திறந்தான். உள்ளே ஒன்றுமே இல்லை. நண்பனே, நேற்றைய தினம் கடந்து விட்டது, நாளைய தினம் இன்னும் வரவே இல்லை. இன்றைய நாளுக்காக நீ கர்த்தரை துதிப்பாய் என்றால் நாளைய பாரம் உன் உள்ளத்தை அழுத்தாது என்று ஆலோசனை கூறி அனுப்பி வைத்தான். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுபோது. மத்தேயு 6:25-34. கவலையானது நோயை வரவழைப்பதுடன் வாழ்க்கையை சிதைக்கும் என்றால் மனமகிழ்ச்சியும் துதியும் அதற்கு நல்ல அவுஷங்கள் தானே இருக்கும். ஆம், கர்த்தரை துதிப்பது நோய்களை நீக்கும், முகக்கலையை உண்டு பண்ணும், ஆயுளை பெருக்கும். ஆகவே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனிய நேசரை முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் துதியுங்கள். தெய்வீக பிரசன்னம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். ஆரோக்கியம் இருக்கும் அவருடைய செட்டையின் கீழ். கவலையும் பாரமும் வரும்போது துதிப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் தீர்மானத்தோடு விடாப்பிடியாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து துதிக்க முற்படுவீர்களேயானால் சில நிமிடங்களுக்குள் கவலைகள் ஓடி மறையும். புதிய நம்பிக்கை பிரகாசமாக உங்களுடைய உள்ளத்தில் உதிக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மகிழ பண்ணும். தேவனே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா.